ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன ட்ரிங்க் அப்படி தானே பார்க்குறீங்க? பழைய சோறும் மோரும் வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வெயிலில் விளையாண்டு வந்த குழந்தைங்களோ இல்லை வெயிலுக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எதமாக ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க. அதாவது நம்ம இந்த ட்ரிங்க்கை நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னா இன்று இரவே இந்த சாதத்தை நம்ம வேக வச்சு வடிகட்டாமல் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அது நமக்கு நாளைக்கு பழைய சாதமாக கிடைக்கும். அது ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது குழந்தைகளாக இருந்தால் ஒரு சின்ன வெங்காயம், அதுவே பெரியவங்களாக இருந்தால் 2 சின்ன வெங்காயம். அடுத்ததாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு போட்டால் போதும். அடுத்ததாக மோர், நல்லா தயிரை கடிஞ்சோ அல்லது பாலை கடிஞ்சோ நீங்கள் மோராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பழைய சாதம், அதை சின்ன வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. எங்களுக்கு வெயில் காலத்தில் எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நியூட்ரிஷனோட ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த குழந்தைங்க விளையாடும்போது ரொம்ப களைப்பாக இருக்கும். அதுக்கு இந்த ட்ரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த அந்த பழைய சாதத்தை போட்டுட்டோம். அடுத்ததாக மோர் கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மோரை அந்த மிக்சியில் சேர்த்து அடுத்ததாக ஃபுல்லாக நம்ம சேர்த்திக்கணும். சேர்த்திட்டுங்களா? இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அளவாக எடுத்து சேர்த்திக்கிறேன். அதிகமாக போட்டுறக்கூடாது, அளவு பார்த்து தான் உப்பை சேர்த்தணும், இல்லாட்டி உப்பு அதிகமாயிரும். அடுத்ததாக இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கிட்டு நம்ம நல்லா ஒரு ட்ரிங்கோட பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். வெளியிலையெல்லாம் என்னென்னமோ ஜூஸை வாங்கி நம்ம குடிக்கிறோம், ஆனால் இது வீட்லேயே நிறைய நியூட்ரிஷன்ஸோடு நம்ம குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும், அதாவது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம இந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதை நம்ம வேறு ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். இது நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம டம்ளர்லேயும் ஊற்றி குடிக்கலாம். இல்லை நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு எதமாகவும் இந்த வெயிலுக்கு உடம்பு குளிர்ச்சிக்காகவும் நம்ம ஒரு பாட்டிலில் கூடி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போகலாம். வெளியே போய் கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பதற்கு பதிலாக இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் பண்ணி குடிக்கலாங்க. அவ்வளோ கூலாகவும் ஹைஜீனாகவும் ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஹெல்த்து நிறைஞ்ச ஒரு ஜூஸ் தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க மறுபடியும் கேட்பாங்க. வெளியே போகும்போது பாட்டிலில் எடுத்துகிட்டு போங்க. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேறு எந்த வேலையாக வெளியே போகிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க.